வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. LPG சிலிண்டர் பெறும் அனைத்து வாடிக்கையாளர்களும் ஆகஸ்ட் 16ஆம் தேதிக்குள் EKYC நடைமுறையை கட்டாயம் நிறைவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆன்லைன் மூலமாகவோ அல்லது அருகில் உள்ள ஏஜென்சிக்கு நேரில் சென்றோ வாடிக்கையாளர்கள் EKYC நடைமுறையை மேற்கொள்ள அறிவுறுத்தல். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் நிறைவடைந்த பிறகு மதுரை மற்றும் கோவை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை மத்திய அரசிடம் மீண்டும் சமர்ப்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. புதிய கணக்கெடுப்பு அறிக்கையின் தரவுகளை பொறுத்து இரு நகரங்களுக்கும் மெட்ரோ திட்டத்தின் அவசியத்தை மீண்டும் வலியுறுத்த தமிழக அரசு முடிவு. அதிமுகவின் தொடர் தோல்விக்கு EPS தான் காரணம் என SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர். 2026 தாவேகா கூட்டணி வாய்ப்பை EPS பயன்படுத்தவில்லை எனவும் அவர்கள் விமர்சித்துள்ளனர். சசிகலா TTV தினகரனை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் என SP வேலுமணி நத்தம் விஸ்வநாதனின் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. EPSஇன் தவறான முடிவுகளால் வேட்பாளர்களுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். அதிமுகவில் 400க்கும் மேற்பட்ட செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்களின் நீக்கத்தை மறுபரிசீலனை செய்ய கோரிக்கை. நீக்கப்பட்டவர்களுக்கு மீண்டும் பொறுப்புகள் வழங்க எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி மற்றும் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் கூட்டாக கடிதம் எழுதியுள்ளனர். மேகதாது விவகாரத்தில் அனைத்து கட்சிகளும் ஒன்றிணைந்து நிற்க வேண்டும் என அமைச்சர் அருண்ராஜ் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் உணர்வுகளுக்கு திமுக மதிப்பளிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் கோயில்களுக்குள் செல்போன் கொண்டு செல்ல தடை விதிக்கப்படுவதாக அமைச்சர் ரமேஷ் தெரிவித்துள்ளார். கோயில்களில் ரீல்ஸ் எடுக்க அனுமதி இல்லை எனவும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். முதல்ல முதுநிலை திருக்கோயில்களை கையில் எடுத்து வருகின்ற செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ளாக முதுநிலை திருக்கோயில்கள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா மொபைல் கவுண்டர்களை அமைக்க சொல்லி பாதுகாப்பான முறையில் மொபைல்களை பாதுகாக்கக்கூடிய கவுண்டர்களை அமைக்க சொல்லியிருக்கோம். இந்த கவுண்டர்கள் செப்டம்பர் 1க்குள்ள அமைத்து முடித்த உடனேயே அனைத்து முதுநிலை கோயில்களில் முதல் கட்டமாக பொதுமக்கள் கோயிலுக்குள்ள மொபைல்கள் எடுத்துட்டு போய் பயன்படுத்துவதற்கான நம்ம தடைகளை நம்ம கொண்டு வரோம். மொபைல் போனை அங்கே நம்ம கவுண்டர்ல கொடுத்துடுறோம். கோவையில் நடைபெறும் ஆந்திர அரசின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் நிறுவனங்கள் பங்கேற்பதற்கு எந்த தடையும் இல்லை என அமைச்சர் கீர்த்தனா தெரிவித்துள்ளார். நிறுவனங்கள் பங்கேற்பதை தடுக்க அறிவுறுத்தப்பட்டதாக வெளியான தகவலில் எந்த உண்மையும் இல்லை என்றும் அவர் விளக்கமளித்துள்ளார். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் பாஜக செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. பாஜக நிர்வாகிகள், அமைச்சர்கள், MLAக்கள் பங்கேற்ற இந்த கூட்டத்தில் புதுச்சேரி பாஜகவின் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரியில் பாஜகவின் தேசிய கொடி அணிவகுப்பு பேரணியை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். கர்நாடகாவின் கபினி அணையிலிருந்து காவிரி ஆற்றில் திறக்கப்படும் நீரின் அளவு 12,000 கன அடியாக அதிகரிப்பு. KRS அணையின் நீர்மட்டமும் 107.82 கன அடியாக உயர்ந்தது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. எழும்பூர், சென்ட்ரல், சேத்துப்பட்டு, நுங்கம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கொட்டி தீர்த்த மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது.
நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே புலி தாக்கி 65 வயது முதியவர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடலை மீட்டு வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான திற்பரப்பு அருவியில் ஞாயிறு விடுமுறை தினத்தில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். குடும்பத்துடன் அருவியில் குளித்து உற்சாகம் அடைந்தனர். தூத்துக்குடி அருகே சுங்கச்சாவடியில் விஐபி பாதையில் செல்ல முயன்ற காரை மறித்த ஊழியர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விஐபி பாதையில் செல்லக்கூடாது என கூறிய சுங்கச்சாவடி பணியாளர்களை கொடூரமாக தாக்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. மகாராஷ்டிரா மாநிலம் பாராமதியில் பயிற்சி விமானம் ஓடுதளத்தை விட்டு வெளியேறி விபத்திற்குள்ளானது. விமானத்தில் இருந்த 2 பேர் காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. ஈரானின் புதிய உச்ச தலைவராக பொறுப்பேற்றுள்ள முஜ்தபா காமேனியின் வீடியோ காட்சிகளை ஈரான் அரசு செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது. முஜ்தபா காமேனி கவலைக்கிடமாக இருப்பதாக இஸ்ரேல் செய்தி வெளியிட்ட நிலையில் வீடியோ வெளியீடு. இந்திய கிரிக்கெட் வீரர் ஜெய்ஸ்வாலை காதலிப்பதாக பரவி வந்த வதந்திகளுக்கு நடிகை மிர்னால் தாகூர் காட்டமாக பதிலளித்து முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். மும்பை கஃபே ஒன்றிலிருந்து இருவரும் வெளியேறியதாக வீடியோ வைரலான நிலையில் வதந்திகளை நம்பாதீர்கள் என அவர் விளக்கமளித்துள்ளார். ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே திரைப்படம் வெளியான 10 நாட்களில் உலகம் முழுவதும் 14,500 கோடி ரூபாய் வசூலித்துள்ளது. இந்தியாவில் மட்டும் 445.33 கோடி ரூபாய் வசூலை குவித்துள்ளது. வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.